ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. வணக்கம் திரு ஷியாம். தற்போது தேமுதிக எந்த அணிக்கு செல்லும் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. தேமுதிகவின் நகர்வு என்னவாக இருக்கிறது? காங்கிரஸோட நகர்வை தேமுதிக கணிச்சு அதன்படி செயல்படுறதாகவும் நம்ம பார்க்கிறோம். எப்படி பாக்குறீங்க? தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் நேற்றைக்கே சொல்லிவிட்டார், எங்களுக்கு எல்லா கட்சிகளுடன் நட்பு இருக்கிறது என்று. இதில் மாநில கட்சி தேசிய கட்சி என்று வேறுபாடு கிடையாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். அரசியல் நிலைப்பாட்டில் மட்டும்தான் வேறுபாடு. தேமுதிக எதிர்காலம் கருதி கூட்டணி முடிவை எடுப்போம். இதுதான் இதுல அடிப்படை விஷயமாக நான் பார்க்கிறேன். அப்படி என்றால் தேமுதிகவுக்கான கம்பல்ஷன்ஸ் ஏற்கனவே அன்றைக்கு 2011 காலகட்டத்திலே அவர்களுடன் இருந்த எம்எல்ஏக்களில் பலர் கட்சியை விட்டு விலகினார்கள். ஆனால் சேலம் மோகன்ராஜ், விருகம்பாக்கம் பார்த்தசாரதி, விழுப்புரம் வெங்கடேசன், எழும்பூர் நல்லதம்பி, கெங்கவல்லி சுபா, இவர்களெல்லாம் முன்னாள் எம்எல்ஏக்கள் கட்சியில் இன்னமும் ஆக்டிவாக இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் சீட்டு குவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது, வாங்கி தர வேண்டிய நிர்பந்தம், வெற்றி பெற வைக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. கட்சிக்கு அதிக அளவில் நிதி உதவி செய்பவர்கள் மாநில அவைத்தலைவர் தருமபுரி இளங்கோவன், திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, இவர்களுக்கு சீட்டு உறுதி செய்ய வேண்டும். விஜயகாந்த் வெற்றி பெற்ற ரிஷிவந்தியம் தொகுதி, அதிலே பிரேமலதா நிற்க விரும்புகிறார். ஆக குறைந்தது 8 தொகுதிகள் கண்டிப்பாக தேவை என்கிற நிலை. கட்சியின் அங்கீகாரத்தையும் சின்னத்தையும் தக்க வைப்பதற்கு 3% எம்எல்ஏ எண்ணிக்கை வேண்டும். அது 7 வருகிறது. 8 இவர்களுக்கு சீட்டு வேண்டும். அப்படி என்றால் குறைந்தபட்சம் 10 சீட்டுகள் என்பதிலே தொடங்குகிறார்கள். 10 சீட்டு கேட்கிற ஒரு கட்சி 20 என்றுதான் துவங்கும். 20 சீட்டு எங்களுக்கு வேண்டும் என்று துவங்குவார்கள். 25 சீட்டு எங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்று சொல்வார்கள். தேமுதிகவின் செல்வாக்கு நீங்கள் கூறியது போல 15,000 20,000 ஓட்டு என்பது ஒரு 15-20 தொகுதிகளிலே இருக்கிறது. நாயுடு சமூகம், இப்படி குறிப்பிட்ட சமூகங்கள் உள்ள தொகுதி, தெலுங்கு மொழி பேசுபவர்கள், இது திருநெல்வேலியிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம். இந்த பகுதியிலே அதிகமாக இருக்கிறது, வட மாவட்டங்களில் அதிகமாக இருக்கிறது. எனவே 10 தொகுதிகள் அவர்களுக்கு கொடுத்தாலும் இன்னொரு 10 தொகுதிகளிலே திமுகவோ அதிமுக 2 அணிகளுக்குமே வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் கணிப்பு. காங்கிரஸ் கட்சி இப்போது திமுக அணியிலிருந்து விலகுவது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுவதால் அவர்கள் விலகினால் சீட்டு மிஞ்சும். அப்படி என்றால் தேமுதிகவுக்கு வாய்ப்பு அதிகம். இப்படி அவர்கள் பார்க்கிறார்கள். கூடுதலாக 2 அணிகளிலுமே அவர்கள் ராஜ்யசபா சீட்டு கேட்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தத்திலே பிரேமலதா அவர்கள் நேற்றைக்கே இது சூசகமாக சொல்லிவிட்டார், எந்த கட்சியோடு எங்களுக்கு விரோதம் கிடையாது, அரசியல் நிலைப்பாடு மட்டும்தான் வேறுபாடு, தேமுதிக எதிர்காலம் கருதி நாங்கள் முடிவெடுப்போம். எனவே இத்தகைய முடிவை நோக்கி தான் தேமுதிக போகிறது. திமுக அணிக்கும் போகலாம், அதிமுக அணிக்கும் போகலாம் என்பதுதான் இப்போதைய நிலைப்பாடு. ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், தேமுதிகவின் முக்கிய தலைவர் ஒருவர் திருமண சம்பந்தம் திமுகவின் முக்கிய தலைவர் ஒருவர் வீட்டில் திருமண சம்பந்தத்தோடு கைகூடி வருகிறது, அந்த பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அதுவும் இதிலே ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும் என்று சொன்னார்கள். உண்மை எனக்கு தெரியாது, ஆனால் இப்படியான ஒரு டாக் இருக்கிறது. எனவே திமுகவை நோக்கி தேமுதிக போவதற்கான வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது. ரொம்ப கடுமையா தேமுதிக பேரம் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. எல்லா தேர்தல்கள்லையும் கடைசி வரை 2 கட்சிகள்கிட்டையும் ரொம்ப கடுமையான அணுகுமுறையா அவங்க கையாளுறாங்க. தங்களோட கேட்ட தொகுதிகளில் ரொம்ப விடாப்புடியா இருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? அப்படிதான் தெரிகிறது. அதாவது விஜயகாந்த் அவர்கள் காலத்திலேயே 2011 தேர்தலுக்கு முன்பு வரை கூட, ஒரு 1.5-2 மாதம் முன்பு வரை கூட விஜயகாந்த் அதிமுகவோடு கூட்டணி போவதற்கு அவர் இணங்கவில்லை. பண்ருட்டியார் தான் பெரிய அளவுக்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தார். அதற்கு பிறகு கூட போயஸ் கடனுக்கு சென்றுதான் எல்லோரும் கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவார்கள். விஜயகாந்த் மறுத்து விட்டார், அவர் செல்லவில்லை. ஒரே ஒரு கூட்டம் தான் ஜெயலலிதாவும் விஜயகாந்த் அவர்களும் பேசிய ஒரே ஒரு கூட்டம் தான். அதுக்கு பிறகு அவர் எதிர்கட்சி தலைவரானார். ஆனால் ஜெயலலிதாவுக்கும் அவருக்கும் இடையிலே அந்த அளவுக்கு பெரிய ஒரு புரிதல் உணர்வு இல்லாமலேயே தான் தொடர்ந்து இருந்தது. அடுத்த உள்ளாட்சி தேர்தலிலேயே கூட்டணி நிற்கவில்லை. பேர நிர்பந்தம் என்பதுதான் இதற்கெல்லாம் ஒரு பெரிய காரணம். அப்படி இருக்கும்போது பிரேமலதா அவர்களும் அதே பாணியை தான் கடைபிடிக்கிறார். சில நேரங்களிலே இது கைகூடி வருவதும் இல்லை. 2021 காலகட்டத்திலே இப்படியான பேர நிர்பந்தம் காரணமாக கடைசியிலே எந்த கூட்டணியுமே அமையவில்லை. அமமுக தேமுதிக கூட்டணி அமைந்தது. அது பெரிய வெற்றியை பெறவில்லை. தேமுதிகவின் ஓட்டு வங்கியும் அதில் குறைந்தது. 60 தொகுதிகளில் நின்று அவர்கள் வாங்கிய ஓட்டு வங்கி குறைந்தது. இதெல்லாம் அந்த கடைசி நேர பேர நிர்பந்தங்களால் ஏற்படுகிற விளைவு, குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில். நிச்சயமா திரு ஷியாம், 2011க்கு அப்புறமே தேமுதிகவுக்கு ஒரு வெற்றிகரமான கூட்டணி அமையல அப்படின்னு தான் சொல்லணும். தங்களோட கருத்து பகிர்வுக்கு நன்றி. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.